அப்போ வள்ளுவரை நம்ம வந்து திராவிட அடையாளம்னு சொல்லும்போது அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அவர் ஆரிய அடையாளம். திருவள்ளுவர் வந்து ஆரியம் தான் சார்ந்தவர்னு சொல்வதற்கான ஆதாரமா அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புலால் உண்ணாமை சொல்றாங்க. அப்போ வந்து மாமிச உணவு சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிட்றத கடுமையாக இன்னைக்கு சங்கிகள் எப்படி சொல்றாங்களோ அதுபோல் வள்ளுவர் கண்டிக்கிறாரு. அப்போ எங்கால தானே அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ அதோட நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் நீங்க சொல்லணும்னா, வள்ளுவர் பேசிய புலால் மறுப்பு என்பதே திராவிட கான்செப்ட் தான். அப்போ அது எப்படி நீங்கள் புரியும்? ஆனால் நம்ம புலால் உண்ணாமை வந்து நம்ம மாமிசம் சாப்பிட்றத திராவிட உணர்வாக சொல்கிறோம். ஆனால் வள்ளுவர் பேசிய புலால் உண்ணாமை மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது வந்து ரொம்ப மோசமானது வள்ளுவர் சொல்கிறது திராவிட கான்செப்ட் நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, அப்போ நீங்கள் ஆரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆரியம் காலகட்டத்தில் வேத மரபோட வேதத்தின் கடைசி காலத்தில் வள்ளுவர் இருக்கிறார். அப்போ வேத காலத்தை முடிச்சு வைக்கிறாரு புத்தர். அப்போ வேதத்தில் அடிப்படை என்னன்னா, வேத காலத்தில் மாமிச உணவு என்பது பிரதானமானது. வேதத்தில் மாமிச உணவு தவிர்க்கப்படலை. அதில் சொல்லப்படுற ரிக்வேதம் என்பது குதிரை யாகம் நடத்தி குதிரையை பலியிடுவது, மாடுகளை பலியிட்டு மாமிச பார்ப்பனர்களை தின்பது அப்படிங்கிறது தான் ரிக்வேதம். அப்போ வேத காலத்தில் அன்னைக்கு வந்து மாமிச உணவு சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட கூடுதலாக இருந்ததுன்னா, இன்னைக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற அவங்க கிட்ட தான் இருந்தது. அப்போ விவசாயத்துக்கு கூட மாடுகள் இல்லாமல் மிக தீவிரமாக ஆரியர்கள், குறிப்பாக இன்னைக்கு ரொம்ப ஆச்சாரமாக பேசுகிற வேத விற்பனர்கள் யாகம் வளர்க்குறாங்களே, யாகத்தின் பேரில் பலியிட்டு மாமிசத்தில் வந்து எந்த பகுதி சத்தானது, எதில் அதிக கறி இருக்குதோ அது யாருக்கு, அதில் உயர்ந்தவங்களுக்கு அதில் தாழ்ந்தவங்களுக்கு கேட்டகரி போட்டு தான் ரிக்வேதத்தின் மந்திரங்கள் அதுதான் இருக்குது. அப்போ புத்தர் காலகட்டத்துக்கு பின்ன புத்தர் எழுச்சியில தான் அது வீழ்த்தப்படுது. அப்போ வள்ளுவர் வந்து புலால் உண்ணாமை பேசுறாருன்னா யாருக்கு எதிராக பேசியிருப்பாருங்கிற இந்த வரலாற்று கண்ணோட்டத்தோடு அரசியல் அணுக வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா ஆரியம் உங்களை ஈஸியாக சிரிச்சுட்டு போயிடும். வள்ளுவரை அவர் எங்க ஆளு அப்படின்னு சொல்வதற்கு காரணம்னா, சைவம் பேசுறாருன்னா சைவம் வள்ளுவர் பேசிய போது நீங்க அசைவம் சாப்பிட்டீங்கிற இந்த வரலாற்று கண்ணோட்டத்தோடு புரிந்து கொண்டால், திராவிடம்ங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆரிய எதிர்ப்பு குறியீடுகள் எதுவோ அதுவே எல்லாமே திராவிடம். அப்போ இன்னைக்கு மாமிசம் சாப்பிட்றது ரைட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம், ஆட்டுக்கறி சாப்பிட்ற ரைட்ஸ்ன்னு சொன்னா, வள்ளுவர் காலத்தில் வேத காலத்தில் சைவம் உணவு சாப்பிடுவது என்பது ஆரிய எதிர்ப்பு. அன்னைக்கு ஆரியர்கள் முழுக்க சாப்பிட்டாங்க. அதில் தான் அவர் என்ன பண்ணாரு, வள்ளுவரோட அத்தியாயங்கள்ல இவங்க மாமிச உணவு மட்டும் சொல்றாங்க. அதனால புலால் உண்ணாமை சொல்றாரு. மது குடிப்பது ரொம்ப கடுமையான தண்டனைன்னு சொல்றாரு. வேத காலத்துல புராண இதிகாச காலங்கள்ல மது என்பது பொது பழக்கமா இருக்குது. சோமபாதம் சுறாபானம்ங்கிறது அவரோட பொது பண்பாடா இருக்குது. நீங்க சூதாட்டத்துக்கு எதிராக சூதாடுவது கடுமையான தண்டனை வள்ளுவர் சொல்றாரு. ஏன்னா அவர் காலகட்டத்தில் வேத காலத்துல சூதாட்டம்ங்கிறது பொதுவான பழக்கம். வேத காலத்துல மகாபாரத்தின் கதையே அதுதான். மகாபாரதம் சூதாடுறது தப்புன்னு சொல்லலை. பொண்டாட்டியை வச்சு பொண்டாட்டியை கூட வச்சு சூதாடினவன் துரியோதனங்கிற வில்லன் இல்லை, தர்மன்கிற கதாநாயகன். அப்போ நல்லவனே பொண்டாட்டியை வச்சு சூதாடுவான், அது தப்பு இல்லைங்கிற கண்ணோட்டம் தான் மகாபாரதம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், வள்ளுவர் அதெல்லாம் எதிர்க்கிறாரு. எப்படி சூதை எதிர்க்கிறாரோ, எப்படி மதுவை எதிர்க்கிறாரோ, அதுபோல் தான் புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவங்க சைடிஷாக வந்து பீஃப் வச்சு தான் சாப்பிட்ருக்காங்க. எதுக்கு? சோமபானம் சுறாபானம் குடிக்கிறதுக்கு வேத காலத்தில் ஆரியர்கள். அப்போ பேசும்போது அவர் ஆரிய எதிர்ப்பு.